சார் வணக்கம். வணக்கம் சார், இப்ப பீகார் எலெக்ஷன்ஸ் நெருங்கிக்கிட்டே இருக்கு. அதை சுத்தி நிறைய கான்ட்ரவர்சிஸும் பார்த்தோம்னா இருக்கிறத பார்க்க முடியுது. ஜூன் 24 எலெக்ஷன் கமிஷன் ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிடுறாங்க. அது சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, பீகார்ல 8 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. எல்லாரையுமே நாங்க டோர் டு டோர் போய் வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வர ஆரம்பிக்குது. ஏறக்குறைய 65 லட்ச வாக்காளர்களை பட்டியல இருந்து நீக்கிட்டாங்க, ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து நீக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள்லாம் வைக்கிறாங்க, இந்தியா அலைன்ஸ்ல கூடிய கட்சிகள்லாம் வைக்கிறாங்க. சோ இப்ப பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா மாறி இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல இப்ப மேட்டர் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் தரப்புல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, பெரிய அளவுல நீங்க இந்த மாதிரியான நீக்கங்களை பண்ணீங்கன்னா நாங்க இன்டர்வீன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இதெல்லாம்? மாஸ் எக்ஸ்க்ளூஷன் பண்ணாதீங்க, மாஸ் இன்க்ளூஷன் தான் நீங்க பண்ணணும் எலெக்ஷனுக்கு. குடியுரிமை சிட்டிசனா ஒருத்தன் சிட்டிசன் இல்லையான்னு முடிவு செய்யற அதிகாரம் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு தான் இருக்க, எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. போலி வாக்காளர்கள் எல்லா வாக்காளர் பட்டியலுமே இருக்காங்க. தட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். ஆனா அதுக்கான சொல்யூஷன் இப்ப இவன் சொல்ற 11 டாக்குமெண்ட்னு சொல்றான். அந்த 11 டாக்குமெண்ட்ல ஆதார் கிடையாது, எலெக்ஷன் கமிஷனோட ஓட்டர் ஐடி கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது. ஸோ இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் டிஸ்இன்ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அந்த எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நினைக்கிறேன் நான், அதை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு அதுதான் இன்னைக்கு சிக்கலாக இருக்குது. கிட்டத்தட்ட 8 கோடி வாக்காளர்கள், 65 லட்சம் பேர், அது கிட்டத்தட்ட 75 லட்சம் வரைக்கும் போகுன்றாங்க. எல்லா கட்சிகளும் அதை எதிர்க்கிறாங்க எக்ஸப்ட் பிஜேபி. ஏன்னா அங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு இதை கொண்டு வராமல் இப்போ திடீர்னு அசம்பிளி எலெக்ஷன் கொண்டு வரும்போது, பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஓட்டு போடும்போது உன்னோட குடியுரிமையை நிரூபிக்கணும்னு இப்போ அசம்பிளி எலெக்ஷன்ல கேட்காதவங்க இப்போ அசம்பிளி எலெக்ஷன் கேட்டால் எப்படி ஒரு சிட்டிசன்ஷிப்பை நிரூபிக்க முடியும்? சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்றன்ற கான்செப்டே இந்தியன் சிஸ்டத்துல கிடையாது. உங்களுக்கு இப்போ நீங்க இந்தியன் சிட்டிசனான்னு உங்களை கேட்டா அதை ப்ரூவ் பண்றதுக்கான டாக்குமெண்ட்ன்றதுக்கு சிட்டிசன்ஷிப் கார்டுன்னே ஒன்று கிடையாது. இவன் கொடுக்கக்கூடிய கார்டு ஆதார்ல பின்னாலே அது குடியுரிமைக்கான சான்றிதழ் அல்லன்னு போட்டிருக்கான். நம்ம எலெக்ஷன் கமிஷன் அவன் கொடுத்த ஐடி கார்டையும் ஒத்துக்க மாட்டேன், அவன் ரேஷன் கார்டை ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அவங்க சொல்றது காஸ்ட் சர்டிஃபிகேட்டை சொல்றாங்க, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை சொல்றாங்க. இந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை நீ கேட்கும்போது பீகாரோட இது இருக்கு இல்லையா, எழுத்தறிவு, அதாவது வாட் யூ கால் இட் இன் இங்கிலீஷ் உங்களுக்கு லிட்ரஸி ரேட். நீங்க ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை சிட்டிசன்ஷிப்புக்கான ப்ரூஃபா கொண்டு வரீங்கன்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்க சிட்டிசன்ஷிப் ப்ரூஃபா ஒன் ஆஃப் த 11 டாக்குமெண்ட்ஸ்ல ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை கேட்குறீங்கன்னா இட் ஷுட் பி, அது எதோட இட் ஷுட் பி கொலாபரேட்டட், இட் ஷுட் பி கம்பேர்டு வித் தி லிட்ரஸி ரேட் ஆஃப் த ஸ்டேட். லிட்ரஸி ரேட் பீகார்ல ரொம்ப ரொம்ப கம்மி. ஜாதி சான்றிதழ்றான், ஆதார் இருந்தால் தான் ஜாதி சான்றிதழ் வாங்க முடியும். ஆனால் ஜாதி சான்றிதழ் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கிடையாதுன்னா, அப்போ ஆதார் இருந்தால் தான் நீ ஜாதி சான்றிதழ் வாங்க முடியும். ஆனால் ஆதாரை நான் ஏற்றுக்க மாட்டேன். பாஸ்போர்ட் ஏற்றுக்கிறான். பாஸ்போர்ட் இந்தியன் பாப்புலேஷன்ல 7.8% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷனுக்கு தான் பாஸ்போர்ட் இருக்குது. தட் இஸ் அரௌண்ட் 8%. 150 கோடி இந்திய மக்கள் தொகைனா 12 கோடி பேருக்கு தான் பாஸ்போர்ட் இருக்குது. அதுவும் பீகார்லாம் உங்களுக்கு பீமாரு ஸ்டேட், அது அங்கே எங்கே இந்த பாஸ்போர்ட்டை வைக்க முடியும்? அப்போ இது கிளியரா மாஸ் எக்ஸ்க்ளூஷன், அதாவது டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்மெண்ட், அதுக்கான வேலையை தான் இவங்க பண்றாங்க. இது சுப்ரீம் கோர்ட்ல 2 தடவை கேஸ் நேற்று வரும்பொழுது அவங்க ஆதாரையும் 2ஆவது தடவையா சொல்றாங்க, ஆதார் அண்ட் ரேஷன் கார்டு அண்ட் எலெக்ஷன் ஓட்டர் லிஸ்ட்ல ஓட்டர் ஐடியை நீ எடுத்துக்கோ அப்படின்னு கன்சிடர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பெஞ்ச் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கு. பட் அவங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆகஸ்ட் 1 டிராஃப்ட் ரோல் வெளியில வருது. அதுக்கு பிறகு செப்டம்பர் 28 ஃபைனல் இதுன்றான். அக்டோபர்ல எலெக்ஷனு. ஏன்னா இப்போ அது அடுத்து 5 மாநில தேர்தல்கள் அடுத்த ஏப்ரல் மேல வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், தமிழ்நாடு, கேரளா அண்ட் பாண்டிச்சேரி. குறி வச்சது வெஸ்ட் பெங்கால்ன்றாங்க. ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல அந்த ப்ராப்ளம் இருக்குது, மைக்ரன்ஸ் வந்திருக்காங்க. பட் சொல்யூஷன் இது கிடையாது. இதுல ஜெனுயினா இருக்கு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, டாக்குமெண்ட்ஸை கொடுக்கும்போது ஜெனுயினா இருக்கவங்களால இந்த 11 டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியல ஒன்ன கூட. ஆனா அதர் சைட்ல பிஜேபி அண்ட் ரூலிங் பார்ட்டி செத்து போனவன் எல்லாரையும் லிஸ்ட்ல சேர்த்திருக்கான். எப்படி சொல்றீங்க? அந்த அந்த இந்தியனுடைய எக்ஸ்போஸ்லயே வருது. அவங்க ஒரு நாயோட பேர் சேர்த்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியல, ரெசிடென்ட் அட்ரஸ் ஒரு டாக் கொடுத்துருக்கான். எந்த அளவுக்கு அங்கே இப்போ பீகார் கவர்மெண்ட் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸ்ன்றதுக்கு இதெல்லாம் உதாரணங்கள். உங்களுக்கு ஒரு பக்கம் ஜெனுயன் ஓட்டர்ஸ் லெஃப்ட் அவுட், இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாததால் 65 லட்சம் பேர் லெஃப்ட் அவுட், மைக்ரன்ட்ஸ் அவங்க எல்லாருமே. இன்னொரு பக்கம் பிஜேபி அவங்களுக்கு வேண்டியப்பட்ட ஃபோர்ஜ்டு, அவங்களுக்கு இப்போ டூப்ளிகேட் ஓட்டர்ஸை இன்க்ளூடிங் பீப்புள் வேர் டெட், அவங்கள உள்ள கொண்டு வராங்க. ஸோ தெர் இஸ் அ டபுள் ப்ராப்ளம் அங்கே இருக்குது. மெயின் மாஸ் எக்ஸ்க்ளூஷன். இது சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி எலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லும்போது மாஸ் எக்ஸ்க்ளூஷன் இருக்கக்கூடாது, மாஸ் இன்க்ளூஷன் தான் இருக்கும்.
ஸோ மாஸ் எக்ஸ்க்ளூஷன் பண்ணுறாங்கன்னா இது வந்து அட்ராஷியஸ் டு த கோர். இது வந்து நினைத்து மோடி கவர்மெண்ட் செய்த பாவங்களில் 11 ஆண்டுகளில் மிகப்பெரிய பாவம் பீகாரில் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்க பாவம். அதை எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டின்னு கதை அழகுறாங்க. தட் பர்சன் செக்ரட்டரியாக இருந்தவர் ஹோம் மினிஸ்ட்ரியில், அமித்ஷா கீழே செக்ரட்டரியாக இருந்தவர், தட் பர்டிகுலர் சிஇசி. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ரெசிஸ்ட் பண்ணுறாங்கன்னு என்ன அர்த்தம்? நீ போன வருஷம் இருந்ததுக்கு இந்த வருஷம் 28 லட்சம் பேர் செத்துட்டான்றான். அதாவது சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ண வேண்டியது இண்டிவிஜுவலோட வேலை இல்லைங்க. த ப்ரூஃப் ஆஃப் பர்டன் இஸ் ஆன் தி கவர்மெண்ட். ரெண்டாவது சிட்டிசன்ஷிப் இஷ்யூவில் வந்து ஃபைனல் அத்தாரிட்டி ஹோம் மினிஸ்ட்ரி, எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. எலெக்ஷன் கமிஷனோட வேலை ஒன்று தான். 18 வயசு ஆயிருக்கா, ரோல் காலில் எவன் இருந்தாலும் ஓட்டர் லிஸ்ட்டில் 18 வயசு ஆயிருக்கு, உயிரோடு இருக்கான். இது ரெண்டை தவிர வேற எதுவுமே அந்த அட்ரஸில் இருக்கான். இதை தவிர எலெக்ஷன் கமிஷனுக்கு வேற வேலையை அவன் சிட்டிசனா இல்லையான்னு முடிவு பண்ணுற அதிகாரம் எலெக்ஷன் கமிஷனுக்கே கிடையாது. இது பேக்டோரில் என்ஆர்சியை கொண்டு வர வேலை. சிட்டிசன்ஷிப் கார்டுன்ற கான்செப்டே இந்தியாவில் இல்லையாங்க. எதை வச்சு சிட்டிசன்ஷிப்னு நீ ப்ரூவ் பண்ணு? நீ சிட்டிசன் இல்லைன்னு எவ்வளோ வருஷம், நீ 70 வயசு 75 வயசு 80 வயசு இவன் சொல்கிற ஒரு டாக்குமெண்ட்டும் உங்ககிட்ட இருக்காது. நீ சாவர வயசில் இருப்ப, இன்னைக்கு வந்து நீ சிட்டிசன்ஷிப் இல்லைன்னா நீ எப்படி ப்ரூவ் பண்ணு? லிட்டரரி ரேட்டோட சம்மந்தப்பட்டதான் ஸ்கூல் சர்டிஃபிகேட். அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்டையும் பாஸ்போர்ட்டையும் நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று கூட உங்களுக்கு பொருந்தாது. பென்ஷன் அத்தாரிட்டின்றான். கவர்மெண்ட் 95% அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கும் இந்தியாவில், 5% தான் கவர்மெண்ட் செக்டார் அண்ட் ஆர்கனைஸ் செக்டார். ஒரு டாக்குமெண்ட் கூட காமன் மேனுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. அவன் எப்படி அவன் ப்ரூவ் பண்ணுவான்? எல்லாருக்கும் இருக்கிற டாக்குமெண்ட் ஆதார், அதை ஏற்றுக்க மாட்டேன்றான். அதை டூப்ளிகேட் பண்ணலாம். அதை கோர்ட்டு சொல்லுது எந்த டாக்குமெண்ட் வேணா டூப்ளிகேட் பண்ணலாம். ஆதாரை பண்ணலாம், எலெக்ஷன் ஐடியா பண்ணலாம், நீங்கள் ரேஷன் கார்டை பண்ணலாம், எதை வேணா பண்ணலாம். கிளியராக வந்து ஓட்டர் லிஸ்ட்டை சாபட்டாஜ் பண்ணுறது மூலமாக நம்மளால் இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிஜேபிக்கான விக்டரியை வந்து என்ஷூர் பண்ண முடியும். இதில் ரொம்ப பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா தலித்ஸ், ஆதிவாசிஸ், மைக்ரண்ட்ஸ், முஸ்லிம்ஸ், இவங்க தான் அஃபெக்ட் ஆகும். ஆனால் இப்போதான் ஒன்று என்னன்னா பெரிய அளவில் எக்ஸ்க்ளூஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத குற்றச்சாட்டு. ஆனா இந்த எக்ஸ்க்ளூஷன் ஒரு குறிப்பிட்ட குரூப்பை டார்கெட் பண்ணுதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்களே சொல்றத வச்சு நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஃபினான்ஷியலா வீக்கா இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க, சாதாரண மக்கள், சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க. சாதாரண சாமானிய மக்கள்னு சொல்லும்போது அவங்க பாஜக காரங்களாவும் இருப்பாங்க, காங்கிரஸ் காரங்களாவும் இருப்பாங்க, எல்லா கட்சியிலும் இருப்பாங்க இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ லெட்ஸே மைனாரிட்டிஸ் டார்கெட் பண்ணப்படுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ பாஜக ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு நம்ம சொல்லலாம். பட் இது ஜென்ரலா எல்லா மக்களும் தானே? இல்ல அப்படி இல்லை. அது வந்து மைனாரிட்டி எப்படி பாஜக அட்வான்டேஜ், டவுன் ட்ரோடன் பீப்புள்னும் போது அது வந்து கம்ப்ளீட்டா ஆன்டி பிஜேபியா தான் போகுது. உங்களுக்கு வந்து அந்த ஓட்ஸ் தான் அதுல அடி வாங்குது. உங்களுக்கு வந்து கீழ்மட்டத்தில் அவங்க இந்த ப்ராஜெக்டை கையில் எடுக்கிறாங்கனாலே அவங்க ஓட் பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரன்ஸ், மேசிவா மைக்ரன்ஸ் போறான், நீ வராட்டி எனக்கு பரவாயில்ல, அதில் கொஞ்சம் பேர் அவன் ஓட்டுறா இருந்தாலும் அவனுக்கு கவலை கிடையாது. 65 lakhsன்றது அதெல்லாம் கால்குலேட்டடாக தான் அவங்க பண்றாங்க. இட்ஸ் அ கிளியர் அட்டெம்ப்ட் கேப்ரியல். இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இது வந்து நாவல் ஐடியா. அவங்க இது வரைக்கும் எந்த எலெக்ஷன் கமிஷனரும் இவ்வளோ கேவலமாக போனது கிடையாது. இந்தியன் டெமோக்ரஸி வந்து உண்மையிலே வந்து இட் வில் பி கில்டு. அதாவது ஜுடிஷியரி காம்ப்ரமைஸ் ஆனால் கூட நீங்கள் எழுந்து வந்துடலாம். எலெக்ஷன் கமிஷன் காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா ஃபினிஷ்ட், எவ்ரி திங் இஸ் ஃபினிஷ்ட். ஸோ அந்த இடத்துல வந்து அதனால தானே வந்து எலெக்ஷன் கமிஷனர் செலெக்ஷனில் வந்து சீஃப் பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் த அப்போசிஷன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கணும். 5 ஜட்ஜ் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் யுனானிமஸ் ரூலிங் கொடுக்கும்போது 10 நாளில் பார்லிமெண்ட்டை கூப்பிட்டு அந்த ரூலிங்கை நலிஃபை பண்ணி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து பிரைம் மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டரு, அப்போ லீடர் ஆஃப் த அப்போசிஷன் எதுக்கு கொண்டு வந்தார் மோடி? அதுலயும் அவ்வளோ குறி வச்சாரு. ஒன்னா கேடு. இப்போ வந்து சீஃப் ஜஸ்டிஸ் கொண்டு வந்தா அந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன பாதிப்பு வந்துட போகுது? அப்ப எங்க நீங்க கை வைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுது இல்ல? ஜுடிஷியரி கூட கவலை இல்லை, ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனா ரொம்ப நர்வ் சென்டர் இது உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன். அந்த எலெக்ஷன் டிஎன் சேஷன் வந்த பிறகு தானே அதுக்கு உயிரே வந்தது. ரொம்ப நாள் வந்து எலெக்ஷன் கமிஷன் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாடின்னு தானே நினைச்சிட்டு இருந்தோம். டிஎன் சேஷன் தானே திரும்ப சொன்னார், இட் இஸ் நாட் எலெக்ஷன் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் வேற, எலெக்ஷன் கமிஷன் வேற. இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி, இட்ஸ் அ கான்ஸ்டியூஷன் பாடி. இன்னைக்கு அதை தானே மோடி கவர்மெண்ட் கில் பண்ணிட்டு இருக்குது. இந்த எக்ஸசைஸ் இஸ் அட்ராஷியஸ் ஒண்ணுங்க. இது வந்து அடுத்த வெஸ்ட் பெங்கால குறி வைக்கலாம். See, the fundamental thing is citizenship issue should be decided by the Home Ministry, not by the Election Commission. ரெண்டாவது, ஒருத்தன் சிட்டிசனா இல்லையான்னு முடிவு செய்ய வேண்டியது கவர்மெண்ட் தானே ஒழிய. இட்ஸ் ப்ரூஃப். ஒருத்தன் சிட்டிசன் இல்லைன்னு சொல்ல வேண்டியது வந்து நீ சிட்டிசன் இல்லைன்னு சொல்ல வேண்டியது கவர்மெண்ட் தானே ஒழிய இண்டிவிஜுவல் கிடையாது. என் இண்டிவிஜுவல் நீட் நாட் ப்ரூவ் இஸ் சிட்டிசன்ஷிப். எப்போ 80 வயசான பிறகு ப்ரூவ் பண்ணுமா? நான் இங்கேயே வாழ்ந்து, இங்கேயே பிறந்து, இங்கேயே வாழ்ந்து, இங்கேயே எல்லாத்தையும் அனுபவிச்சு கடைசியில் வந்து எல்லா ஐடென்டி கார்டும் கையில் இருக்கும்போது நீ சொல்ற ஐடென்டி கார்டு இல்லைன்னு நான் எப்படி சிட்டிசன் இல்லைன்னு ஆயிடும்?
ஃபார் எக்ஸாம்பிள் அவன் இந்த வெஸ்ட் பெங்கால் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சிட்டிங் ராஜ்யசபா எம்பி ஜவஹர் சர்க்கார் சொல்றாரு, நான் வந்து அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்தேன், பங்களாதேஷில் இருக்கு என்னோட ஹோம்லேண்டு, எனக்கு பர்த் சர்டிஃபிகேட்டே கிடையாது, நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகிட்டேன். இப்போ எஸ்ஐஆரை வந்து ஸ்பெஷல் இன்க்ளூஷன் ரிவிஷனை வெஸ்ட் பெங்காலுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணினா என்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இல்லை. அத்வானிக்கு பர்த் சர்டிஃபிகேட் கிடையாதுங்க. அத்வானி வாஸ் பார்ன் இன் பாகிஸ்தான். பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா நீ வந்து சிட்டிசன்ஷிப் இது கொடுக்க மாட்டேன். எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இல்லை, பாஸ்போர்ட் எனக்கு இல்லை, நான் சிட்டிசனே இல்லையா, ஆனால் நான் எம்பி. ஸோ இட்ஸ் அட்ரோஷியஸ் மோடி கவர்மெண்ட் பண்ணுறது. மோடி கவர்மெண்ட் அதான் நான் சொல்லேன், நோட் பந்தின்னு சொல்லக்கூடிய டிமானிட்டைசேஷன் வந்தது. 2 கோடி மக்களை வந்து நடந்தே நாட்டை விட்டு ஓட வச்சாங்க, எல்லா அட்டூழியத்தையும் பண்ணாங்க. ஆனால் அவங்க பண்ண பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம், மன்னிக்க முடியாத பாவம் இன்னைக்கு பீகாரில் பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா மற்ற எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னாலும் மீண்டு எழுவதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் ஒன்ஸ் எலெக்ஷன் கமிஷனை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா இந்தியா வில் பிகம் அ பனானா ரிபப்ளிக். ஸோ இப்போ பீகார்ல இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றீங்க. அப்புறம் இப்போ முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, ஓகே இப்போ பீகார்ல இது நடக்குது, எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடுகள் சரியில்லைன்னு சொல்றீங்க, அடுத்தது மற்ற ஸ்டேட்ஸ்லயும் இது எதிர்பார்க்கலாமா? ஆமா, இப்போ அடுத்த 5 மாநிலங்கள்ல வந்து வருது, பெங்கால், கேரளா, ஆசாம், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. டெஃபினட்டா அவங்க குறி வந்து வெஸ்ட் பெங்கால். ஏன்னா அங்க வந்து இஷ்யூவும் இருக்குது. 1971 அங்க கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேர் நம்ம உள்ள வந்தோம், பெங்கால்ல இருந்து உள்ள வந்தோம். ஆனா இன்னைக்கு அவன் 50 வருஷமா உள்ள இருக்கான். அவனை நீங்க எப்படி வெளியில அனுப்புவீங்க? யார் டிசைட் பண்றது? எல்லாருமே ஒரு நாள் வெளியில இருந்து ஓடி வந்தவன் தானே. அதை டிசைட் பண்றது ஃபைன். நீ வந்து எலெக்ஷனுக்கு 3 மாசம் முன்னால ஏன் பண்ற? இன்னைக்கு வந்து இந்த ரிவிஷனை ஆதரிக்கக்கூடியவங்க கூட வந்து இந்த டைம் ஃப்ரேம் தானே கொஸ்டின் பண்றாங்க. நீங்க இதை ஒரு 8 to 9 months, ஏன் சந்திரபாபு நாயுடு மோடியை சப்போர்ட் பண்ற தெலுங்கு தேசம் பார்ட்டி அவங்க போய் எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்த ரெப்ரசன்டேஷன்ல அடிக்குவேட் டைம் கொடுன்றோம். எலெக்ஷனுக்கு 3 மாசம் முன்னால ஏன் பண்ற? என்னங்க நீங்க 2 கோடி ஓட்டர்ஸ் வந்து 30 நாள்ல வெரிஃபை பண்ணா ஹியூமன்லி இம்பாசிபிள்ங்க. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சா கூட முடியாது உங்களுக்கு. அப்ப இது வந்து வித் அல்டீரியர் பொலிட்டிக்கல் மோட்டிவ் தானே நீ பண்ற. நீ அடிக்குவேட் டைம் கொடுத்து பண்ண. 2வது, திஸ் மஸ்ட் பி டன் பை த ஹோம் மினிஸ்ட்ரிங்க. 3வது, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இஷ்யூ. அந்த சிட்டிசன்ஷிப் என்ஆர்சிஏ இட்ஸ் மோர் தேன் சிஏஏ. என்ஆர்சி வாஸ் டேஞ்சரஸ். ஒருத்தர் சிட்டிசன் இல்லை. அசாம்ல there was a brigade army officer 1971 war veteran. 1971 பங்களாதேஷ் வார்ல சண்டை போட்டு அவர் வந்து ஒன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மெடல்ஸ்லாம் வாங்கி இந்தியன் கவர்மெண்ட் ஹானர்ட் ஹிம். He was a pensioner. 2019 20 found out that he is not an Indian citizen. அவங்க கேம்ப்ல கொண்டு போய் போட்டான் எங்க அந்த டிடென்ஷன் சென்டர்ல. அதுக்கப்புறம் he fought the case and வெளியில வந்தாரா என்னன்னு தெரியல. நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். இப்போ 65 lakh people வந்து டிஸ்அட்வான்டேஜ் பண்ணி சிட்டிசன்ஷிப் இல்லைன்னு அவங்கள நீங்க வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து எடுத்துடுற கான்செப்ட் என்னன்னா, அவங்க இந்திய குடிமக்கள் இல்லை, சிட்டிசன் இல்லை. லாஜிக்கல் ஸ்டெப் என்ன கேப்ரியல்? சிட்டிசன்ஷிப் இல்லைன்னா டிபோர்ட் பண்ணுமா? டிபோர்ட் பண்ண முடியாது. எந்த நாட்டுக்கு டிடென்ஷன் சென்டருக்கு அனுப்புறோம். தே cannot allow to be in the free society. That's a logical step. அதுக்கு தான் ரொம்ப நேர்மை இல்லாம எலெக்ஷன் கமிஷனர் அந்த ஞானேஸ்வர் சிங் சொல்றாரு வந்து நோ அவங்க பயப்பட வேணாம், சிட்டிசன்ஷிப் இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் இந்தியாவில் இருக்கிறதுக்கு எந்த ஆபத்தும் வராது. வாட் நான்சென்ஸ் இஸ் டாக்கிங். குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை கூட எலெக்ஷன் கமிஷனருக்கு இல்லைன்றதுக்கு இதுதான் உதாரணம். சிட்டிசன்ஷிப் ஒருத்தனுக்கு டினை ஆகுது ஓட்டர் லிஸ்ட்லேருந்து. நீ சிட்டிசன் இல்லைன்னு ஓட்டர் லிஸ்ட்லேருந்து உன் பேரை எடுத்துடுறான் அல்லது என்ரோல் பண்ண மறுக்கிறான். 2ல ஏதோ ஒன்று நடக்குது. ஆன் த கிரவுண்ட்ஸ் தட் யூ ஆர் நாட் அ சிட்டிசன். இருக்கிறவன் பேரை எடுத்துடுற சிட்டிசன் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து. தட் இஸ் நீ வந்து ஒரு குடிமகன், இந்த நாட்டோட குடிமகன் கிடையாது. அதோட லாஜிக்கல் நெக்ஸ்ட் ஸ்டெப், லீகலி லாஜிக்கல் ஸ்டெப் என்ன? டிடென்ஷன் சென்டருக்கு அனுப்பணும். ஆனா நீ அதை அனுப்ப மாட்டேன்ற. நீ தாராளமா யூ கேன் லீட் யுவர் நார்மல் லைஃப்ன்ற. அப்ப இந்த நாட்டோட ஹியூமன் கேபிட்டலுக்கு நான் தேவைப்படுறேன், ஆனா எனக்கு நீ ஓட்டு உரிமை கொடுக்க மாட்டேன். இப்ப எல்லாத்தையுமே டிடென்ஷன் சென்டர்ல போடணும்னா பீகார்ல 65 lakhsனா இந்தியா ஃபுல்லா பல கோடிகள் இருப்பாங்களே, இடமே பத்தாது. தட் இஸ் செகண்டரி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் லாஜிஸ்டிக் நைட்மேருக்குள்ள நான் போக விரும்பல. அது வேற, அது அந்த ஆஸ்பெக்டுக்குள்ள வேண்டாம். லெட் அஸ் டாக் அபவுட் த லாஜிக்கல் கன்க்ளூஷன். 65 லட்சம் பேர் இன்னைக்கு சிட்டிசன் இல்லைன்னு எலெக்ஷன் கமிஷன் ரூலிங் கொடுக்குது. அந்த 65 லட்சம் பேரை அந்த அதர் ஹேண்ட் யூ ஆர் அலோவிங் தம், அவங்கள வந்து ஃப்ரீயா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க வேலை. அதில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்கான், அதில் வந்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்கான், லேபரர்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் சட்டப்படி பார்த்தா டிடென்ஷன் சென்டருக்கு தான் போகணும். ஆனா நீ அதை பத்திலாம் கவலையே இல்லைங்க. அவன் சொல்றாரு எலெக்ஷன் கமிஷன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பே வராது. எப்படி வராது?
எப்படி வராது? சிட்டிசன் அப்ப இது எல்லாத்தையும் பேச வேண்டியது ஹோம் மினிஸ்ட்ரிங்க, இவர் கிடையாது. இந்த ஒரு இஷ்யூலயே சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டட் டவுன் தி எஸ்ஐஆர். அது ஏதோ அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து நீ சிட்டிசன் இல்லைன்னு ஒருத்தனை எடுக்கிறீன்னா அவன் இருக்க வேண்டிய இடம் டிடென்ஷன் சென்டர். 65 லட்சம் பேர் நீ போட்டுருவியா? போட முடியாதுன்னு தெரிஞ்சுதானே நீயே சொல்ற உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு. அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த கான்ட்ரடிக்ஷனை பாருங்க. நோ பெங்கால் இதை விட நைட் மேர் சுச்சுவேஷனா போகுது. அன்லெஸ் சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென்ஸ் வெரி ஸ்ட்ராங்லி, பெங்கால்ல வந்து இட் வில் பி bloodshed, I can say. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென்ஷன் எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி மாஸ் எக்ஸ்க்ளூஷன் இருந்ததுன்னா நாங்க தலையிடுவோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு ரே ஆஃப் ஹோப் இந்த கட்டத்துல எஸ்ஐஆர் அவங்க தடுக்க விரும்பல. ஏன் இதுல ஓட்டர் லிஸ்ட்ல வந்து கள்ள ஓட்டு, அதாவது வந்து அன்குவாலிஃபைடு ஓட்டர்ஸ் இருக்குது. இட்ஸ் அன் ஏஜ் ஓல்டு ப்ராப்ளம். த்ரூ அவுட் த கண்ட்ரி இந்த ப்ராப்ளம் இருக்குது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுல ஸ்டேட்ஸ் லைக் பெங்கால், அசாம், பார்டர் ஸ்டேட்ஸ், பீகார், இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது. சதர்ன் ஸ்டேட்ஸ்ல கம்மியா இருக்குது. இது வந்து இப்போ தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ் இங்கே ஒரு ப்ராப்ளம் நமக்கு அடுத்து இங்கே வரும். பட் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஹியர் ஆல்சோ இட்ஸ் அ ப்ராப்ளம். இதை கண்டிப்பா கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணணும், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா ஹோம் மினிஸ்ட்ரி பண்ண வேண்டிய வேலை எலெக்ஷன் கமிஷன் தட்டும் எலெக்ஷனுக்கு 3 மாசம் முன்னாலே ஏன் பண்றேன்? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஓட்டு போட்ட ஒருத்தவனுக்கு இப்ப இன்னைக்கு ஓட்டு கிடையாதுங்க. ஏன்னா அவன் சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணலன்னா. அப்ப போன வருஷம் எப்படி அவன் ஓட்டு போட்டான்? எல்லாத்தையும் விட முக்கியமானது, ஓகே நீ வந்து பண்ணிடுற ஓட்டுரிமை இல்லைன்னு ஒரு 65 லட்சம் பேரை லிஸ்ட் அவுட் பண்ணிடுற ஃபைனலா. அந்த 65 லட்சம் பேரை ஒரு நடவடிக்கையும் இல்லை, அவங்க பாட்டு அவங்க இருக்கலான்ற. இது என்ன கதையா இருக்குது? அது அவனே டிபோர்ட் தான் பண்ணணும். டிபோர்ட் எங்கேயும் பண்ண முடியாது. ரோஹிங்கா மாதிரி கடலை போய் போட் பீப்புள் மாதிரியா விட முடியாது. அவனை டிடென்ஷன் சென்டர், இவ்வளவு பேருக்குலாம் டிடென்ஷன் சென்டர் வைக்க முடியாது. அப்போ அது என்ன மாதிரியான ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்? அது இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியாதுன்னு போது இந்த எக்ஸசைஸ் ஏன் பண்ற நீ? ஸோ இப்போ என்னன்னா ஓட்டு மட்டும் போட விடக்கூடாது, அதை தாண்டி வேற எந்த ஆக்ஷன் என்ன பண்ணிக்கோ, நீ என்ன வேணா பண்ணிக்கோ. அவனோட ஹியூமன் கேபிட்டல் எனக்கு வேணும். அவனோட ஹியூமன் கேபிட்டல் சொசைட்டிக்கு வேணும் இல்லையா? வேண்டானாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல அவன் என்ன பண்ணுவீங்க? எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ணுவீங்க? மாஸ் கில்லிங் பண்ணுவீங்க. ஓட் போடுறத மட்டும் ஸ்டாப் பண்ண, அதை மட்டும் நாங்கள் ஸ்டாப். அது போதும் இல்லைங்க. இட்ஸ் லைக் கேஸ்ட்ராக்டிங் தானேங்க. இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ் ப்ராப்ளம் வரும்போதுக்கு என்ன சொல்லுது? யூ கான்ட் கில் த டாக். மாஸ் கில்லிங் அலோவ் பண்ண முடியாது. அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் ஒத்துக்க மாட்டான், ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் ஒத்துக்க மாட்டான். அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்க? டாக்ஸுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணுறீங்க, கேட்ஸ் அதே மாதிரி ஃபேமிலி பிளானிங் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அதே தானங்க இது. நீங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணலையே ஒழி அவனோட ரைட்ஸ் எடுத்துடுறீங்கல்ல. ஓட்டிங் ரைட் எடுத்துட்டீங்கன்னா இஸ் அ டெட் மேன் இல்லையாங்க அவன் இந்த ப்ராசஸ்லேயே அவன் இல்லையே. அவன் யார்? அவன் இது எப்படி? அதை யார் செய்கிறா? அதை இது செய்ய வேண்டியது ஹோம் மினிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் இது ரொம்ப எக்ஸ்பேண்டட் ஃபோக்கஸில் நீங்கள் அதை வந்து லாஜிக்கலாக இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஹிந்துத்துவ அஜெண்டாவோட மேஜர் அச்சீவ்மெண்ட் தான் இதை நம்ம பார்க்கணும். நீங்கள் டிஸ்இன்ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறீங்க, ஆனால் டிபோர்ட் பண்ண மாட்டேன்றீங்க, அவனை டிடென்ஷன் சென்டருக்கு அனுப்ப மாட்டேன்றீங்க. இவர் அலவிங் டு ஹேவ் அ ஃப்ரீ மேன். நாளைக்கு அவனோட சலுகைகள்லாம் பறிப்பீங்க, ஆனால் அவன் வந்து லிவிங் டெட்டாக உங்கள் முன்னால் சுற்றணும். உங்கள் சொசைட்டிக்கு அவன் தேவை, உங்களுக்கு அவன் ஹியூமன் கேபிட்டலாக தேவை. அட்ரோஷியஸ். ரொம்ப நன்றி சார், உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுத்துக்கு ரொம்ப நன்றி.